சீமான் அதுவரையும் அறுவடை போராட்டம் நடத்தக்குள்ள அதிமுக ஆதரிக்க வாய்ப்பு இருக்கு. நிச்சயமாக நல்ல காரியத்திற்கு துணை நின்றாங்க. அவங்க நல்ல காரியத்திற்காகத்தான் துணை நின்றார்கள், எங்களுக்கு ஆதரவு தந்தார்கள். இப்படிப்பட்ட கள்ளச்சாராயம் குடித்து இறந்திருக்கின்றார்கள். இதற்கு ஒரு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் இருந்தோம். அதற்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு நல்ல காரியத்திற்கு அவர்கள் உண்ணாவிரதம் வந்தால் எங்களுடைய அதிமுக அதற்கு ஆதரவு கொடுக்கும். இப்போ விக்கிரவாண்டி தேர்தல் இது மறைமுக ஓட்டு ஆதரவு அப்படின்னு பேசப்பட்டது கூட விக்கிரவாண்டியில பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பேசின கூட்டத்தில் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவோட புகைப்படம் அவங்க தலைவரை பயன்படுத்தி ஓட்டு கேட்டிருக்காரு. அதிமுகவோட நிலைப்பாடு அதிமுக பயன்படுத்தினதான் ஓட்டு கிடைக்கும் என்று அவர்களே முடிவிட்டார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள் தான் நாட்டு மக்களுக்கு அடையாளம் காட்டப்பட்டது. அதிமுக தான் நாட்டு மக்களுக்கு நன்மை செய்கிறது. அப்படிப்பட்ட கட்சியினுடைய தலைவருடைய படம் இருந்தால்தான் வாக்கு விழும் என்று எதிரினியே நினைக்கின்றார்கள். அது எங்களுக்கு பெருமையா இருக்குது. அவருடைய படம் போட்டதுனால எங்களுக்கு எங்களுடைய தலைவர் வச்சு தான் மற்றவர்கள் வாக்கு கேட்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. சேருதா இல்லையாங்கிறதெல்லாம் வேற. எங்க தலைவருக்கு எப்படிப்பட்ட மரியாதை இருக்குது என்பதை நீங்க உணர வேண்டும். ஏற்கனவே சொல்லியாச்சுல்ல, இதை மத்திய அரசு மாநில பட்டியலில் கொண்டு வரலாம். அதுதான் எங்களுடைய கோரிக்கை. இதையெல்லாம் மத்திய அரசாங்கம் எல்லா மாநிலங்களுடைய கருத்துக்களை கேட்டு மக்களுடைய கருத்துக்களை கேட்டு அதற்கு ஏற்றார் போர் இதை உருவாக்கியிருந்தா நல்லா இருக்கு. அதை பற்றி எனக்கு தெரியாது. இது வழக்கு நீதிமன்றத்தில் இருக்குது. வழக்கு சம்பந்தப்பட்டதிலிருந்து நம்ம எப்படி சொல்ல முடியும்? அது எந்த நிலையில் இருக்குது எப்படி நமக்கு தெரியாது. கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் ஒரு சட்டமன்ற கூட்டத்தொடரில் முன்னாள் எதிர்கட்சி தலைவர் இன்னும் முதல்வருமான மு.க. ஸ்டாலின் சின்ன செலவுல சட்டையெல்லாம் கிழிச்சிட்டு வெளியே வந்தார். அண்மையில் எதிர்கட்சி தலைவரான நீங்க காவல்துறையினர் பார்த்து ஏப்பா அடிக்கிறீங்க இது ஒரு பழிவாங்க நடவடிக்கையா எடுத்துக்கலாம். எங்களை பொறுத்த வரைக்கும் மக்களுடைய பிரச்சனை பேசுறதுக்கு தான் எங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. ஆக நாங்கள் ஒரு நாடகத்தை அரங்கேற்றி அதன் மூலமாக மக்களிடத்தில் அனுதாபம் தேடுவதற்காக அல்ல. உண்மை நிலையை அரசோடைய கவனத்துக்கு கொண்டு வர வேண்டும். பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும். அதே எங்களுடைய கருத்து. இப்போ கூட சட்டமன்றத்தில் எதுக்கு வெளிநடப்பு செஞ்சோம்? விதி 56 கீழ் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். 56 விதி என்ன சொல்லுது? அவசர பொது முக்கியத்துவம் வந்த நிகழ்வினை சட்டமன்றத்தில் பிற அலுவலர்களை ஒத்தி வைத்து விவாதிக்க வேண்டும் என்று தான் இருக்குது. இதோட முக்கியமான பிரச்சனை என்ன இருக்குது? எத்தனை உயிர் போய்விட்டது, எத்தனை பேருக்கு உடல் பாதிக்கப்பட்டிருக்குது. அப்படிப்பட்ட அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வுகளை விசாரிக்க வேண்டும், விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் தான் எங்களுடைய கோரிக்கை. ஏன் மறுக்கிறாங்க? நேரமில்லை. அப்போ இது என்ன முக்கியமான பிரச்சனை இல்லை? இது எதுக்கு விதி இருக்குது? 56 விதின்னு எதுக்காக வச்சிருக்கிறாங்க? இப்படிப்பட்ட சந்தர்ப்பம் வருகின்ற பொழுது, இப்படி மக்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது இதை எடுத்துக்கொள்வதற்கு தான் 56 விதியே இருக்குது. அதை எடுத்துக்கொள்ள மாட்டேன்னா இந்த அரசாங்கம் என்ன இருக்குது? ஏன் எடுத்துக்கொண்டா இவங்களுக்கு என்ன கஷ்டம்? தெளிவா சொல்லாமல நாங்கள் விளக்கம் கேட்கிறோம். அந்த விளக்கத்துக்கு பதில் சொல்லாமல இது எடுக்க மாட்டாங்க. இது எடுத்தா அவையில பதிவாகும். அதற்காக வேண்டுமென்றே திட்டமிட்டு 56 விதியின் கீழ் இந்த நாங்கள் கொடுக்கப்பட்ட அந்த கவனத்தை எடுத்துக்கொள்ளவில்லை. அதனால் நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்திட்டே இருந்தோம். ஆனால் இத்தனையும் புறக்கணித்து விட்டு எங்களை வெளியேற்றுவதிலே குறிக்கோளாக இருக்கிறாங்க. அதனால வெளியேற்றினாங்க. இருந்தாலும் நாட்டு மக்களுக்கு இந்த உண்மை செய்தி தெரிய வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் உண்ணாவிரதம்.